வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஏற்கனவே நம் நிகழ்ச்சிகளில் பலமுறை திருமணங்களை பற்றியும் அதில் நடக்கிற சம்பவங்கள், அதற்கான பொருட்கள், நுட்பமான ஆழமான நோக்கங்கள் எல்லாவற்றையும் குறித்து பேசியிருக்கிறோம். அதே வரிசையில் இந்த நாளிலும் திருமணத்தை பற்றி பல புதிய சிந்தனைகளை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். பொதுவாக கல்யாணம்னு சொன்ன உடனேயே நம்ம எல்லோருக்கும் நினைவு வருகிற ஒரு பழமொழி 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொல்லி. பெரும்பாலும் திருமணத்தை பற்றி இன்னும் சொல்லப்போனால் பழமொழிகள் தவறாகத்தான் இந்த நாட்டில் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றன. அது 1000 பேருக்கு போய் சொல்லி திருமணத்தை நடத்து என்பது நம் ஆட்கள் அதை பொய் சொல்லி என்று மாற்றிவிட்டார்கள் என்று ஒரு தகவல் கூறுகிறது. இன்னும் சொல்லப்போனால் திருமணங்களில் நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன சடங்குகளுக்கு பின்னாலும் ஒரு ஆழமான அர்த்தத்தை முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள். நீங்கள் இந்து மத திருமணங்களில் போய் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் கணவனும் மனைவியும் இந்த சுண்டு விரலை இணைத்து கொண்டு வலம் வருவது போன்று ஒரு சம்பவம் அங்கே நடைபெறும். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு தன்மை உண்டு. இது கட்டை விரல், ஆள்காட்டி விரல், மோதிர விரல் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த சுண்டு விரலுக்கு என்று தனியாக எந்த சிறப்பும் கிடையாது. அது பேரே சுண்டு விரல், சின்ன விரல். அந்த சுண்டு விரலை இருவரும் இணைத்து கொண்டு வலம் வருவது போல் அங்கு வைத்திருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் சொல்லுகிற பொருள், உன்னுடைய குறையோடு உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னுடைய குறையோடு என்னை நீ ஏற்றுக்கொள், நாம் இருவரும் சேர்ந்து வாழ்வோம் என்பதற்காகத்தான் சுண்டு விரலை இணைக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ திருமணங்களில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இருவரும் வலக்கை கொடுத்து கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். இங்கே குறைகளை பற்றி பேசுவதில்லை. உன்னோடு இணைவதால் நான் நிறைவடைகிறேன், என்னோடு இணைவதால் நீ நிறைவடைகிறாய். இந்த நிறைவை நமக்கு கொண்டு வருவது எது? கடவுளுடைய பிரசன்னம். அதனால தான் அவர்கள் மேல் அந்த ஐயர் அந்த ஸ்டோலோவை போட்டு ஆசீர்வதிக்கிறார். எனவே அந்த நிறைவை கொண்டு வருவது கடவுளுடைய பிரசன்னம் என்பது. இங்கே குறைகளை பற்றி பேசுவதில்லை. ஒருவருடைய குறையை இன்னொருவர் பெரிதாக பேசக்கூடாது. இருவரும் இணைவதன் மூலமாக நீங்கள் நிறைவடைகிறீர்கள் என்கிற உண்மையை திருமணத்திலிருந்தே நாம் ஆரம்பத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிறோம். அப்படி நிறைவானவர்களாக நாம் மாறுகிற பொழுது ஒருவர் குறை ஒருவருக்கு பெரிதாக தெரிவதில்லை. அப்பொழுது இல்லற வாழ்க்கையில் விரிசல்களோ விவாகரத்துகளோ ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. இன்னும் சொல்லப்போனால் கணவனும் மனைவியும் இணைந்து வாழ்கிற வாழ்க்கையிலே அவர்கள் பயன்படுத்துகிற சொற்கள், இன்னும் மனைவி என்கிற சொல், இல்லாள் என்கிற சொல், பெண்டாட்டி என்கிற சொல், இந்த சொற்களுக்கெல்லாம் மேலே தமிழில் மனைவிக்கு சரியான சொல் எது தெரியுமா? அகமுடையாள். என்னுடைய அகத்துக்கு உடையவள். என்னுடைய பணத்துக்கு யார் உடையவங்களா இருக்கலாம், என்னுடைய படிப்புக்கு யார் வேணால் உடையா இருக்கலாம், ஆனால் என்னுடைய அகத்துக்கு அவள்தான் உடையவள், என்னுடைய அகத்தை உடையவள். அதனால்தான் அகமுடையாள் என்பதுதான் மனைவிக்கு தமிழ் இலக்கியங்களில் சொல்லப்படுகிற சரியான பெயர். ஆனால் காலப்போக்கில் அது மறைந்து விட்டது. எனவே என்னுடைய அகத்தை உடையவளாக அவளும், அவளுடைய அகத்தை உடையவனாக நானும் இருக்கிற பொழுது, எங்கள் அகம் இணைந்திருக்கிற பொழுது இல்லத்திலே எந்த விதமான சிக்கலும் வருவதற்கு வாய்ப்பில்லை. ஒருவர் குறை ஒருவருக்கு பெரிதாக தெரிவதில்லை. அந்த அகத்தை இறைவன் பார்க்கிற பொழுது, இறைவன் அந்த அகத்திலே கலக்கிற பொழுது இறை பிரசன்னம் நம் இல்லங்களில் நினைந்திருக்கும் என்கிற வெளிச்சத்தை இந்த நாளில் தெரிந்து கொள்வோம்.